வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம டைரக்ஷனில் டைப் 6 பார்க்க போகிறோம். டைப் 6ல் பாருங்கள், R is 20 மீட்டர் சவுத் ஆஃப் எஸ். ஆர் அப்படிங்கிற பர்சன் 20 மீட்டர் சவுத் ஆஃப் எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது எஸ்லேருந்து பார்க்கும் பொழுது 20 மீட்டர் சவுத்தில் இருக்கார் ஆர் அப்படிங்கிறவர். ஆர் இஸ் 20 மீட்டர். ஆர் 20 மீட்டர் சவுத் ஆஃப் எஸ். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் சவுத்தில் யார் இருக்காங்க? ஆர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பி இஸ் 30 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் ஆர். பிங்கிற பர்சன் 30 மீட்டர் வெஸ்ட்டில் இருக்கார். யாருக்குன்னா ஆருக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஆர்லேருந்து பார்க்கும்பொழுது பி எங்கே இருக்காருங்க? 30 மீட்டர் வெஸ்ட்டில் இருக்கார். நெக்ஸ்ட்டு டி இஸ் 15 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் கியூ. கியூலேருந்து பார்க்கும் பொழுது டி 15 மீட்டர் வெஸ்ட்டில் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. சரி, எங்கே ஃபில் பண்ணுவீங்க? நமக்கு தெரியாது, அதனால் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். டி இஸ் 15 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் கியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு விச் இஸ் 20 மீட்டர். அதாவது விச் அப்படிங்கிறது கியூவை தான் மீன் பண்ணுறாங்க. கியூ இஸ் 20 மீட்டர் நார்த் ஆஃப் பி. பியிலேருந்து பார்க்கும் பொழுது 20 மீட்டர் நார்த்தில் இருக்கார் கியூ. அப்போ பாருங்கள், ஸோ இங்கே வச்சிங்கன்னா கியூவை 20 மீட்டர் நார்த்தில் இருக்கார். பியிலேருந்து பார்க்கும்போது 20 மீட்டர் நார்த்தில் இருக்கார் கியூ. அப்போ இப்போ கியூ அண்ட் டியை கனெக்ட் பண்ணிக்கலாமா? டி இஸ் 15 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் கியூன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போது டி இங்கே இருப்பார், 15 மீட்டர் வெஸ்ட்டில் இருக்கார். யாருக்குன்னா கியூலேருந்து பார்க்கும்பொழுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வி இஸ் 40 மீட்டர் சவுத் ஆஃப் டின்னு சொல்கிறாங்க. வி அப்படிங்கிற பர்சன் 40 மீட்டர் சவுத்தில் இருக்காங்க. யார்ட்டுன்னு பார்க்கும்பொழுதுங்க? டீலேருந்து பார்க்கும்பொழுது. ஸோ டீலேருந்து பார்க்கும்போது 40 மீட்டர் வரணும். ஸோ டீலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மீட்டரில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வி இருக்கார். ஓகே, தென் ஆர் இஸ் விச் டிரெக்ஷன் ஆஃப் வி. ஆர் அப்படிங்கிற பர்சன் வியிலேருந்து பார்க்கும் பொழுது எந்த டைரக்ஷன்? அப்போ மறந்துடாதீங்க, வியிலேருந்து தான் பார்க்கணும். எங்கேருந்து கேட்குறாங்களோ அதுலேருந்து தான் பார்க்கணும். வியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வி இங்கே இருக்கார். வியிலேருந்து பார்க்கும்பொழுது இது நார்த் டைரெக்ஷன், இது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, இது சவுத். இது சவுத்தாக இருக்கும், இது வெஸ்ட்டாக இருக்கும். ஈலேருந்து பாருங்கள் வி எங்கே இருக்கார், சாரி ஆர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். வியிலேருந்து பார்த்தீங்கன்னா, வியிலேருந்து பார்க்குறீங்க ஆர் அப்படிங்கிறது ஈஸ்ட்லேயும் இல்லை நார்த்லேயும் இல்லை, மிடில் தான் இருக்கார். அப்போ மிடில்லேருந்து என்ன சொல்லுவீங்க? நார்த் ஈஸ்ட் டிரெக்ஷனில் இருக்கார். ஸோ ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் ஏ. எந்த பர்சன்ட்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக பாருங்கள். நார்த்தில் இருக்காரா, ஈஸ்ட்டில் இருக்காரா, சவுத்தா, வெஸ்ட்டான்னு பாருங்கள். கிராஸில் இருந்தார்னா நார்த் அண்ட் ஈஸ்ட்டுக்கு மிடில் இருக்கார். அப்போ நார்த் ஈஸ்ட்டாக இருப்பாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சவிதா இஸ் சவுத் ஆஃப் காயத்ரி அண்ட் நார்த் ஆஃப் சூர்யான்னு சொல்கிறாங்க. சவிதாங்கிற பர்சன் காயத்ரியோட சவுத்தில் இருப்பாங்க. காயத்ரி இருக்காங்க, காயத்ரியோட சவுத்தில் யார் இருப்பாங்கன்னா சவிதா இருக்காங்க. ஓகேங்களா? தென் யாருக்கு நார்த்தில் இருப்பாங்க? சூர்யாவோட நார்த்தில் இருப்பாங்க. சவிதாங்கிற ஒரு பர்சனை பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா காயத்ரியோட சவுத்தில் இருப்பாங்க, சூர்யாவோட நார்த்தில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சூர்யா ஹூ இஸ் ஈஸ்ட் ஆஃப் சரண்யான்னு சொல்கிறாங்க. சூர்யா அப்படிங்கிறவங்க ஈஸ்ட் ஆஃப் சரண்யான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், சூர்யா எங்கே இருப்பாங்க? சரண்யாவோட ஈஸ்டில் இருப்பாங்க. சூர்யா எப்படி இருப்பாங்கன்னா சரண்யாவோட ஈஸ்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சரண்யா இஸ் வெஸ்ட் ஆஃப் ஹேமான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரண்யா எங்கே இருப்பாங்க? ஹேமாவுடைய வெஸ்ட்டில் இருப்பாங்க. பாருங்கள், ஹேமா இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம், பட் எங்கே வந்தாலுமே ஹேமாவோட வெஸ்ட்டில் தான் யார் இருப்பாங்க? சரண்யா இருப்பாங்க. ஸோ நான் சும்மா இங்கே எழுதி வச்சுக்கலாம். நம்ம ஹேமா இருக்காங்க, ஹேமாவோட வெஸ்ட்டில் தான் யார் இருக்காங்க? சரண்யா இருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். விஷ்மயா இஸ் பிட்வீன் ஹேமா அண்ட் சூர்யான்னு சொல்கிறாங்க. விஷ்மயா எங்கே இருப்பாங்கன்னா ஹேமா அண்ட் சூர்யாவுக்கு மிடில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? விஷ்மயா எங்கே இருக்காங்கன்னா சூர்யா அண்ட் ஹேமாக்கு மிடில் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு விஷ்மயா இஸ் நார்த் வெஸ்ட் ஆஃப் அனுன்னு சொல்லியிருக்காங்க. விஷ்மயா எங்கே இருக்காங்கன்னா அனுவோட நார்த் வெஸ்ட்லன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டாக இருக்கணும். இங்கே நீங்கள் அணு வரைஞ்சிங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அணு வரைகிறீங்க. இங்கேருந்து பார்க்கும் பொழுது விஸ்மயா எங்கே இருக்காங்க? உங்களுக்கு நார்த்து வெஸ்ட்டில் இருக்காங்க. இது பாருங்கள், இது நார்த்து, இது இவங்களோட வெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போது இது வெஸ்ட்டு, இது அவங்களுக்கு நார்த்தாக இருக்குது. அதுக்கு மிடில் தான் யார் இருக்காங்க?
அனு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, சாரி விஸ்மயா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நார்த்து, இது வெஸ்ட்டு. அணுவிலிருந்து பார்க்கும்பொழுது விஸ்மயா எங்கே இருக்காங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அணுவை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அணு இங்கே இருக்காங்க, அணுவோட நார்த்து, அணுவோட வெஸ்ட்டு. அணுவுடைய நார்த் வெஸ்ட்டில் யார் இருக்காங்க? விஸ்மயா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் த டிரெக்ஷன் ஆஃப் சரண்யா விச் ரெஸ்பெக்டட் டு காயத்ரின்னு சொல்கிறாங்க. அப்போது சரண்யா வந்துட்டு காயத்ரிலேருந்து பார்க்கும் பொழுது எந்த டைரெக்ஷனில் இருக்காங்க? காயத்ரிலேருந்து பார்க்குறீங்க. கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த டிரெக்ஷன் ஆஃப் சரண்யா வித் ரெஸ்பெக்டட் டு காயத்ரி. காயத்ரிலேருந்து பார்க்கும்போது சரண்யா எந்த டைரெக்ஷன் தான் கேட்குறாங்க. இவங்கள வந்து அவங்க கேட்கல எங்கேயுமே. காயத்ரிலேருந்து பார்க்கும்போது சரண்யா எந்த டைரெக்ஷன் தான் கேட்குறாங்க. அப்போது காயத்ரிலேருந்து தான் நீங்கள் பார்க்கணும். காயத்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா இது காயத்ரிக்கு சவுத்து, இது வெஸ்ட்டு. ஸோ மிடில் இருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட்டுக்கு மிடில் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சவுத் வெஸ்ட்டு. ஆப்ஷன் பி. நன்றி நண்பர்களே.